நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டோம். சிறப்பு சில்லாக்ஸ் தீபா வெங்கட்டுடன் ஸ்வர்ணமால்யா கணேஷ். ஹலோ FM 106.4 இணைஞ்சிருக்கிற உங்களுக்கு இனிய காலை வணக்கம். A very good morning to you. சில்லாக்ஸ் ஆரம்பிச்சாச்சு with me தீபா வெங்கட். அடுத்த 2 மணி நேரத்துக்கு நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஒரு சிறப்பு விருந்தினர் கூட. பொதுவா நம்ம விளையாட்டெல்லாம் விளையாடுவோம் இல்லையா? சோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம். அதனால இன்னைக்கு கேம்ஸ் எல்லாம் கிடையாது. டாக்டர் ஸ்வர்ணமால்யா கணேஷ் எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமானவங்க இவங்கன்னுட்டு சொல்லலாம். சின்ன வயசுல இருந்தே இவங்களை நம்மள பாத்திருக்கோம். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தொகுப்பாளினியா இவங்க வழங்க ஆரம்பிச்சதுல இருந்தே இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருந்திருக்காங்க. சில மறக்க முடியாத கதாபாத்திரங்கள்ல இவங்களை நம்ம பிலிம்ஸ்ல பாத்திருக்கோம். பல தொலைக்காட்சி தொடர்களையும் முன்னணி கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. வெரி வெரி பாப்புலர் பர்சன். ஆனா கொஞ்ச நாளா இவங்க ஸ்கிரீன்ல சின்னத்திரை வெள்ளித்திரை எதுலயுமே கிடையாது. அவங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க கொள்ளுப்பாட்டி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து ஆட ஆரம்பிச்சு இவங்க கால்கள் ஓயவே இல்லை அப்படின்னு சொல்லணும். ப்ளீஸ் வெல்கம் டாக்டர் ஸ்வர்ணமால்யா கணேஷ். Thank you very much. Thank you for that lovely introduction. எப்படி இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இப்ப ஸ்வர்ணமால்யாவை நம்ம எதுக்கு மீட் பண்றோம் அப்படிங்கறதுக்கு பின்னால முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. இவங்க ஒரு நாட்டிய நாடகத்தை வழங்க போறாங்க. இது ஏப்ரல் 17 நாரதகான சபால மாலை 6:30 மணிக்கு நடக்க இருக்கு. நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டோம் அப்படிங்கிற தலைப்புல இந்த டான்ஸ் தியேட்டரை இவங்க பிரசன்ட் பண்ண போறாங்க. ஸ்வர்ணமால்யா, முதல்ல உங்களை பத்தி எனக்கு சில விஷயங்கள் கேட்கணும். நீங்க ரொம்ப சின்ன வயசுல இருந்தே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டீங்க, ரைட்? 17 வயசுல யுவகலா பாரத் விருது வாங்கிருக்கீங்க. எப்போதுல இருந்து டான்ஸ்ல ஒரு ஆர்வம் வந்துச்சு உங்களுக்கு? நான் கத்துக்க ஆரம்பிச்சது 3 வயசுல. 12 வயசுல அரங்கேற்றம் பண்ணேன். ஐ வுட் சே 5 வயசுல தான் நான் ஆக்சுவலா இன்னும் ரொம்ப ஆர்வமா ஆட ஆரம்பிச்சேன். ஆனால் இந்த 3 to 5 நிறைய பார்த்து அப்சர்வ் பண்ணதுனால என் டீச்சர் மடியிலேயே தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் டான்ஸ். மை ஃபேவரட் பாஸ் டைம் வாஸ் தோசை சாப்பிடுறது. அவங்க தோசை சாப்பிடுவாங்க, 3 தோசை, அதுல ஒரு 2.25 தோசை எனக்கு கொடுத்துருவாங்க. நான் திரும்பி வாயை கேட்பேன், அவங்க கொடுத்துருவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு 2 வருஷம் டான்ஸ் பார்த்ததுனால ஐ திங்க் when I was 5 I was able to grasp very fast. உங்க குரு யாரு? கலைமாமணி KJ சரசா. நிறைய ஸ்டால்வார்ட்ஸ்க்கு அவங்க தான் நடனம் கத்து கொடுத்திருக்காங்க, including our former chief minister. Absolutely. அவங்க ஒரு அவங்க she's an icon by herself. ஏன்னா a family of 7 women அவங்க வீட்ல. எல்லாருக்கும் இவங்க தான் குடும்ப தலைவி. ஏன்னா இவங்க டான்ஸ் பாட்டு முக்கியமா நாட்டியம் சொல்லி கொடுத்து எல்லாரும் உங்களுக்கே தெரியும், உலகத்துல இருக்கிற அத்தனை கிரேட் ஆர்டிஸ்டோட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 மாசம் 5 மாசமாவது எங்க குரு கிட்ட கத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டார் டீச்சர். பட் for me she was always a mother. அந்த மாதிரி ஒரு phenomenal personality. So அவங்களோட இருக்கறச்சே நம்ம IAS ஆகணும், போலீஸ் ஆகணும், இல்ல டாக்டர் ஆகணும்ங்கற ட்ரீம் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்ம டான்ஸ் தான் அப்படின்னு நமக்கு தோணிடும். சோ நடுவுல வர எது வந்தாலும் அது எல்லாத்தையும் வரவே வராது. டான்ஸே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. எக்ஸலென்ட். தொடர்ந்து பேச போறோம் டாக்டர் ஸ்வர்ணமால்யா கணேஷ் கூட. இணைஞ்சிருங்க சில்லாக்ஸுடன் with me தீபா வெங்கட். இது ஹலோ FM 106.4. சில்லாக்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஹலோ FM 106.4. நம்ம கூட இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா டாக்டர் ஸ்வர்ணமால்யா கணேஷ் இருக்காங்க. நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு டான்ஸ் தியேட்டர் உங்களோட பிரசன்ட் பண்ண போறீங்க ஏப்ரல் 17 அன்னைக்கு நாரதகான சபால. அதாவது இது சிலப்பதிகாரத்துடைய அடிப்படையில உருவாக்கப்பட்ட ஒரு நாட்டிய நாடகம் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப கோவலனை பத்தி, கண்ணகியை பத்தி நிறைய பேசுவாங்க. கண்ணகிக்கு சிலையெல்லாம் வச்சிருக்கோம். இது மாதவியோடைய கண்ணோட்டமா? மாதவியோட கண்ணோட்டம் மாத்திரம் இல்ல. அதாவது நான் சிலப்பதிகாரம் படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம் இந்த மாதவிங்கிற கேரக்டர் நம்ம எத்தனை ஆண்டுகளாக கொஞ்சம் தப்பா போர்ட்ரே பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. நம்பனா எல்லாரையும் நான் சொல்லல, பொதுப்படையா பல மேடைகள்ல லிட்ரேச்சர்ல நம்ம நிறைய இடத்துல மாதவியோட பெருமைகளை சொல்றாங்க. ஆனால் இளங்கோடிகளே மாதவியோட ரொம்ப பெருமைகளை ரொம்ப அழகா சொல்றாரு அந்த எபிக்ல. பட் நம்ம சாதாரணமா நம்ம என்ன நினைப்போம், மாதவி கண்ணகி அப்படின்னா மாதவி யாரு அப்படின்னா she is the other woman. கண்ணகி அப்படின்னா அவங்க தான் பத்தினி. அப்போ நம்ம கண்ணகி ஹீரோயினாவும் மாதவிய நம்ம சினிமா லாங்குவேஜ் சொன்னா வேம்ப் அப்படிதான் பாக்குறோம், வில்லி, ரைட்? அப்படிதான் பாக்குறோம். பட் அந்த சிலப்பதிகாரம் படிக்கும்பொழுது ரொம்ப ஸ்ட்ரைக்கிங். பிகாஸ் மாதவிய கண்ணகி அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு அவங்கள போற்றி எழுதியிருக்காரு. Such a beautiful portrayal of a woman, strong, determined,
அண்ட் அதெல்லாம் பாக்கறச்சு நான் வந்து ஒரு மாடர்ன் உமன், நான் வந்து 21st century பொண்ணு. சோ அதை படிக்கும்போது எனக்கு ஐ வாஸ் ஏபிள் டு ரெசோனேட் பெட்டர் வித் மாதவிஸ் கேரக்டர். மாதவி கேரக்டர்ல இருக்கக்கூடிய அந்த சில அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், அவங்களுடைய அந்த பாதை, வாழ்க்கை பாதை, இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய விமனுக்கு வந்து இதுல இருந்து பாடங்கள் அதிகமா இருக்கு எடுத்துக்கிறதுக்கு. கண்ணகிய வந்து குறை சொல்லல, ஆனால் கண்ணகி பண்ணின பல விஷயங்கள் நம்மளால இன்னைக்கு பண்ண முடியாது. ஒரு மதுரையை போய் நம்மளால வந்து ஒரு கணவனுக்கு நடந்த அநீதிக்காக ஒரு ஊரை போட்டு எடிக்க முடியாது. ஏன்னா அதை நம்ம ஆங்கர் மேனேஜ்மெண்ட் கிளாஸ்க்கு அனுப்பணும்னு சொல்லிடுவோம். ரைட்? சோ மாதவி ஹேஸ் மோர், தட்ஸ் வை யூ நோ இஃப் யூ see the tagline, நம்மை மறந்தாரே நாம் மறக்க மாட்டோம், her life is not a tragedy but that of transcendence அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ ஒரு சோகத்தை தாண்டி கண்ணகியோடைய வாழ்க்கையை நம்ம வந்து ஒரு சோகமே உருவா பாக்குறோம். அப்புறம் அவங்க தெய்வமாறாங்க, வானுரையும் தெய்வமாறாங்க. பட் மாதவி வந்து ஒரு லைஃப் ஆஃப் டிரான்செண்டன்ஸ். she moves from one plane to the other. This was very fascinating for me and I thought there is so much drama, there's so much dance, music, அவ்வளோ அதுல டெப்த் இருக்கு. அண்ட் நம்மை மறந்தாரே நாம் மறக்க மாட்டோம்ங்கிறது வந்து மாதவி சொல்லக்கூடிய பிவட்டல் லைன்ஸ், பஞ்ச் லைன். சிலப்பதிகாரம்ங்கிற கதை நடந்ததுக்கு ஒரு காரணமே, ஒரு காரணம் இல்ல, ஒரே காரணம் இந்த லைன் தான். இது இவங்க சொல்லலன்னா வந்து கோவலன் விட்டு போயிருக்கவே மாட்டாரு, கதை would have continued. இந்த வரிகளுக்கு என்ன ஒரு பொட்டன்சி இருக்கு, இது என்ன முக்கியத்துவம், அண்ட் எவ்வளவு அழகா இருக்கு. இன்னைக்கு கூட மாடர்னா என்ன மறந்தவங்கள நான் மறக்க மாட்டேன், நம்மை மறந்தாரே நாம் மறக்க மாட்டோம்னு சொல்லும்போது இட் வாஸ் சோ கேட்சி ஃபார் மீ. பியாண்ட் லிட்ரேச்சர் அண்ட் ஆல் தட். இன்ஃபேக்ட் என்ன எல்லாரும் வந்து இது 2005 ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கிண்டல் பண்ணாங்க நாட்டியத்துறையில இருக்கிறவங்க எல்லாம். நீ என்ன சினிமா மாதிரி நாட்டியத்தை நினைக்கிற, மேடையில வந்து இந்த பிரம்மாண்டம் காமிக்கணும்னு எதிர்பார்க்கறீங்களே, இது வந்து நடக்காதுங்க, சாத்தியம் இல்ல. பட் அதெல்லாம் தாண்டி நாங்க we did a fantastic, very successful premiere. Excellent. இந்த மேடையில இத கொண்டு வருது எப்படிங்கிறது தான் என்னோட அடுத்த क्वेश्चन. நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டோம் சம்பந்தமான இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போறோம் டாக்டர் ஸ்வர்ணமால்யா கணேஷ் கூட. நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு டான்ஸ் தியேட்டரை பிரசன்ட் பண்றாங்க டாக்டர் ஸ்வர்ணமால்யா கணேஷ். இது ஏற்கனவே வந்து நம்ம சென்னை சிட்டில வந்து மேடையில கொண்டு வந்திருக்காங்க. மாதவியை பத்தி இதுக்கு முன்ன சொன்னீங்க. அவங்களோட சொன்ன அந்த ஐகானிக் லைன்ஸ், நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டோம் அப்படிங்கிற தலைப்புல இந்த ஸ்டேஜ் ப்ரொடக்ஷன்ல ஸ்டேஜை நீங்க செட் பண்றதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருக்கீங்க? இட் வாஸ் a big dream. 2005ல இத பண்ணணும்னு நினைக்கிறச்சு. நான் சொன்னேன் எனக்கு வர்ச்சுவல் செட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டேன். வர்ச்சுவல் செட்ஸ்னா என்னன்னு அவங்களுக்கு புரியல. அப்போ நான் சொன்னேன் வந்து நான் ஆடும்போது என் கூட செட்ஸும் ஆடணும். எனக்கு வந்து பழைய காலத்து நம்ம ஆர் எஸ் மனோகர் சார் டிராமா மாதிரி இருக்கக்கூடிய செட்ஸ் தான் அது வரைக்கும் நம்மளுக்கு மேடையில பழக்கம். ஆமா, ஸ்டாட்டிக்கா இல்லீங்களா? அப்ப அது வேண்டாம், எனக்கு துணி செட்ஸ் வேண்டாம், எனக்கு வந்து அட்டையில நீங்க வந்து பண்ணறது வேணாம், எனக்கு வந்து என் செட் வந்து என்னோட மூவ் ஆகணும், இட் மஸ்ட் பி a லைவ் செட். ஓகே அப்படின்னா என்ன சொல்றீங்க புரியல அப்படின்னாங்க. நான் சொன்னேன் படங்கள் வரைஞ்சு அதை வந்து நம்ம வந்து உயிர் கொடுக்கணும் அந்த படங்களுக்கு. அப்போ ஒரு சீனுக்கு அந்த படங்கள் மாறணும். அப்ப இவங்க வந்து ஒரு ஹால்குள்ள நடக்கிறாங்கன்னா அந்த ஹால்குள்ள அவங்க நடக்கிற அந்த எஃபெக்ட் வந்து அந்த படங்கள் மூலமா நம்ம சிஜி மூலமா கிரியேட் பண்ணணும். காணல் வரி அப்படின்னா அந்த காணல் வரி வந்து கடலோரம் நடக்குது. 6 பாடல்கள் எடுத்திருக்கும் காணல் வரியில. 6 இடங்கள் அவங்க நடந்து போகும்பொழுது அப்ப அந்த 6 இடங்களுக்கு உண்டான அந்த கடல் பகுதி வந்து நம்ம அந்த சீ ஷோரை காமிக்கணும். நிலவு கூப்பிடும்போது நிலவு பக்கத்துல வரணும். இப்படி எல்லாம் சொன்ன உடனே எனக்கு சினிமாவை நீங்க வந்து கொண்டு வர ட்ரை பண்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. எல்லாரும் திட்டினாங்க. 2005ல நாங்க இதை பிரீமியர் பண்ணும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், டிசம்பர்ல கொற்ற மழை, மக்கள் வந்து திரளா வரதுக்காக டிக்கெட்ஸ் வாங்கிட்டாங்க. பட் ஸ்டுடியோக்குள்ள போனா தலை வரைக்கும் தண்ணி, டெய்லர் கிட்ட போனா தலைக்கு மேல வெள்ளம். சோ இப்படி இதுக்கு நடுவுல எப்படி பண்ணறதுன்னா ஆர்ட் டைரக்டர் கிருஷ்ணமூர்த்தி சார், நேஷனல் அவார்ட் வினிங் ஆர்ட் டைரக்டர், அவர் பூம்புகார்ல தான் பிறந்தாரு. அதனால அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு இது இருக்கு. நேச்சுரலி பிறந்த ஊர் அப்படின்னாக்கா நான் இந்த கதை சொன்ன உடனே he was fascinated. சொல்லி சார் எனக்கு வர்ச்சுவல் செட்ஸ் தான் வேணும்னு உடனே அவர் சொல்ல நான் வரைஞ்சு கொடுக்குறேன், அந்த வரைபடங்களை நீங்க வந்து மேடையில வந்து உருவாக்குங்க, ஒரு வீடியோல வந்து நீங்க அதை கிரியேட் பண்ணுங்க வர்ச்சுவலா. வரையறதுக்கு இடம் இல்ல, அவர் வீட்டுல ஃபுல்லா தண்ணி. You won't believe he came on a boat. போட்ல வந்தாரு ஆதம்பாக்கத்துல இருந்து மந்தவள்ளிக்கு. ஓகே, வரைஞ்சிட்டே வந்தாரு மெட்ராஸை சுத்தி வரும்போது. இது உண்மையா நடந்த கதை. அன்பார்ச்சுனேட்லி நாங்கெல்லாம் அதுல இருந்ததுனால போட்டோ வீடியோ எடுக்கணும்னு தோணலை. பட் அவர் என்ன பண்ணாரு, நான் இவ்வளவு இதெல்லாம் வரைஞ்சிட்டேன், இந்த கலர்ஸ் எல்லாம் உனக்கு தெரியுமா, சங்க காலத்துல இந்த கலர்ஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன காஸ்டியூம் பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன கலர்ஸ் தான் போடணும்ட்டாரு. அந்த அன்னபக்ஷி, அந்த மயில் அதெல்லாம் இப்ப கிடையாது. சோ வெறும் வெள்ளை சில்க் வாங்கி அதை முக்கி கலர்ல நாங்க வந்து நெசவு பண்ணறதுக்கு கொடுத்தோம், நெய்யறதுக்கு. லிட்டரலி நூலா நீங்க வந்து காஸ்டியூம்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க. பட் யூ நோ the joy of it, என்னமோ இதுல வித்தியாசமா இருக்கு, ஒரு ஈர்ப்பு இருக்கு அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்ணாங்க. சோ அதுதான் வந்து பாக்கும்போது இயல்பா இருக்கும். அந்த டிரான்செண்டன்ஸ்க்கு வந்து நீங்க அவங்களை கொண்டு போறீங்க பாக்குறவங்களுக்கு.
வண்டர்ஃபுல். எவ்வளவு ஹார்ட் ஒர்க் இருக்கு பாருங்க. ஒரு மேடை நாடகம் அப்படின்னுட்டு சாதாரணமா வந்து நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு பின்னாடி இவ்வளவு கடும் முயற்சிகள் வந்து எடுத்திருக்காங்க டாக்டர் ஸ்வர்ணமாலியா கணேஷ் அண்ட் ஹர் எக்ஸலன்ட் டீம். போட்ல எல்லாம் வந்து டிராயிங் பண்ணி என்ன ஒரு டெடிகேட்டட் டீமா ஒர்க் பண்ணிருக்காங்க. வாவ். தொடர்ந்து பேசலாம், இணைஞ்சிருங்க சில்லாக்ஸோட. சில்லாக்ஸ் இன்னைக்கு ஒரு சிறப்பான சில்லாக்ஸா இருக்கு. ஏன்னா என் கூட ஸ்டுடியோல டாக்டர் ஸ்வர்ணமாலியா கணேஷ் இருக்காங்க. நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு டான்ஸ் தியேட்டர் பத்தி பேசுறதுக்காக வந்திருக்காங்க ஸ்வர்ணமாலியா. ஏப்ரல் 17 அன்னைக்கு நாரதகான சபால மாலை 6:30 மணிக்கு நடக்க போற இந்த நாட்டிய நாடகத்துக்கான டிக்கெட்ஸ் எப்படி வாங்கலாம் ஸ்வர்ணமாலியா? சோ இந்த தடவை நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த நாட்டிய நாடகத்தை நிறைய மக்கள் வந்து பார்க்கணும். அண்ட் 50 ஆர்டிஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேடை, ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாட்டிய நாடகத்தை, அதுவும் இந்த மாதிரி ஒரு கதை தழுவிய ஒரு விஷயத்த நிறைய கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக we only created by invites. Okay. By passes and by invites. So it's a free program. ஆனால் free அப்படிங்கறச்சு அவங்க வந்து இந்த இன்விடேஷன் இருந்தா உள்ள வரலாம். அனோக்கி which is on Chemias Road, Star Mark, ஒடிசி, அதுக்கப்புறம் வந்து இந்த 3 இடங்கள்லயும் பிசிக்கலா போய் கலெக்ட் பண்ணிக்கலாம் பாசஸ். இதை தவிர்த்து போக முடியாதவங்க ஆன்லைன்ல eventgenie.com and listnow.com க்கு போனாங்கன்னா நம்மளோட இவெண்டோட பேனர் இருக்கும். Right. They can just book their passes there. ஆன்லைன்ல ஈஸியா அவங்களுக்கு கிடைக்கும். சோ எல்லாருமே வரணுங்கிறது தான் இதோடைய நோக்கமே தவிர்த்து இந்த ப்ரோக்ராம்ல இனிமே நாங்க டிக்கெட் பண்ணி ஒண்ணும் பண்ண போறது இல்ல. ஓகே. சோ ஏற்கனவே இது வந்து 2005ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் பண்ணிருக்கீங்க. அந்த டைம் தான் இது பிரீமியர் ஆச்சு. கரெக்ட். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் இதை வந்து ஸ்டேஜ் பண்ணிருக்கீங்க? ஓ, சோ அதுக்கப்புறம் நாங்க பல இடங்களுக்கு எடுத்துட்டு போனோம். வெளி ஊர்கள், வெளிநாடுகள் எடுத்துட்டு போனோம். சம் ஆஃப் தி மோர் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் வந்து ஆஃப் கோர்ஸ் எல்லா தமிழ் சங்கங்களையும் போட்டிருக்கோம். டெல்லியில இருந்து ஆரம்பிச்சு கோயம்புத்தூர், மதுரை, எல்லா தமிழ் சங்கங்களையும் போட்டிருக்கோம். இது ஒரு நாட்டிய நாடகம்ங்கிறத தாண்டி இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து இளங்கோவடிகளோட ஒரிஜினல் லிரிக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். சரி, இப்போ வந்து கதையை எடுத்துப்போம், நம்ம வந்து நம்மளே கதை அதுக்கு உண்டான லிரிக்ஸ் எழுதிடுவோம். இப்போ அப்படி இல்லாம அந்த இளங்கோவடிகளுடைய வார்த்தைகள், அதுல இருக்கக்கூடிய அந்த போய்ட்ரி, சிறப்பில் குன்றா செய்கையோடு பொருந்திய இந்த மாதிரி அருமையான கவிதை வரிகளை வந்து இசையமைத்து அதனால கிரியேட் பண்ணிருக்கிறதுனால லிட்ரேச்சருக்கு மேல இருக்கக்கூடிய அந்த சிலப்பதிகாரம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் உலக தமிழ் மாநாடுக்கு ஸ்பெஷலா கமிஷன் பண்ணாரு. அப்போ வந்து கலைஞர் தான் சிஎம் இருந்தாங்க. பாத்துட்டு அவர் என்ன சொன்னாரு? கலைஞர் ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு. ஏன்னா அவருக்கு என்னன்னா அந்த ஒரு வரி பாடல்கள் வரும்பொழுதும் ஐ திங்க் அவர் ரொம்ப அதை ரசிச்சு அந்த வார்த்தைகளை கேட்டு அவர் ரசிச்சாரு. அவர் என்ன சொன்னாரு, அந்த இசையை தாண்டி என்னால அந்த கவிதையை ரசிக்க முடிஞ்சது. சோ அவருக்கு வந்து இசை வந்து ஒரு தடையாவே இருந்தது. ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்து சிலப்பதிகாரம் படிக்கிறாங்க இல்லையா? சோ அந்த இசை வந்து அவர் ஒரு தடையாவே பார்த்தாருன்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி என்னால வந்து வரிகளை ரசிக்க முடிஞ்சது. ஏன்னா பாடி இருக்கிறவங்க எல்லாருமே உச்சரிப்பும் சரி, அவங்களுடைய இன்வால்வ்மெண்ட்டும் சரி, அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பாடி இருக்காங்க. எஸ், இந்த க்ரூ பத்தி கண்டிப்பா பேசணும். பல பிரபலங்கள் இதுல பணியாற்றி இருக்காங்க. தொடர்ந்து பேச போறோம் டாக்டர் ஸ்வர்ணமாலியா கணேஷ் கூட. இணைஞ்சிருங்க ஹலோ FM 106.4. சில்லாக்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு சில்லாக்ஸ்ல நம்ம கூட சிறப்பு விருந்தினரா டாக்டர் ஸ்வர்ணமாலியா கணேஷ் இருக்காங்க. டாக்டர் ஸ்வர்ணமாலியா கணேஷ் இப்போ நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நாட்டிய நாடகம் வழியா நம்மள சந்திக்க போறாங்க ஏப்ரல் 17 அன்னைக்கு. அண்ட் அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம ஹலோ FM 106.4 ரேடியோ பார்ட்னரா இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். ஏன்னா 50 காப்பியங்கள்ல ஒன்னான சிலப்பதிகாரத்தை மேடையில கொண்டு வருதுங்கிறது ஒரு சர்வசாதாரணமா வந்து நம்ம ஜஸ்ட் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளவு ஹார்ட் ஒர்க் அண்ட் ரிசர்ச் இருக்கு. சோ இதுல நிறைய செலிபிரிட்டி சிங்கர்ஸ் இருக்காங்க, வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. சோ அவங்கள பத்தி சொல்லுங்க ஸ்வர்ணா. ஆக்சுவலி நான் இதுல நீங்க சொன்ன இதே வரிகளை வந்து என்னுடைய குரு கலைமாமணி KJ சரசா அவர்கள் 2005ல பிரீமியர்ல சொன்னாங்க. 50 காப்பியங்கள்ல ஒரு முக்கியமான காப்பியத்தை எடுத்து என்னுடைய மாணவி வந்து இப்படி நாட்டிய நாடகம் போட்டிருக்காங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை அப்படிங்கிற வரிகள் அவங்க சொன்னாங்க. ஏன்னா அவங்க வந்து இதுல ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா நான் என்னன்னா அவங்களை ஒரு வாட்டி மேடை ஏற்ற முடியாது, வயதானவர்கள். அதனால வந்து நாங்க ஸ்டுடியோ புக் பண்ணி அவங்களை ஷூட் பண்ணோம். அந்த போர்ஷன் மட்டும் ஷூட் பண்ணிருக்கோம். ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா தெரியும், அங்கேயும் ஆடுவோம், வர்ச்சுவலா கீழயும் ஆடிட்டு இருப்போம். சோ அது ரெண்டும் merge ஆகும். இதுதான் வர்ச்சுவல் ரியாலிட்டியா? Exactly. Okay. It is like virtual reality. Okay. So she will be teaching. அதுல சின்ன மாதவியில இருந்து பெரிய மாதவியா மாறுவோம், அதெல்லாம் இருக்கு. சோ அப்போ அந்த கேரக்டர் அவங்க நடிச்சது, அவங்க தான் வந்து குத்துவிளக்கு ஏத்தினாங்க 2005ல. She was so proud. அண்ட் எனக்கு என்னன்னா என்னுடைய குரு ஆடின ஒரே ஒரு வீடியோனா அது இப்ப நம்ம கிட்ட தான் இருக்கு. அது ஒரு ஆவணமாவே ஆகிருக்கு. ஏன்னா சரசம்மா வாஸ் நெவர் a performer, she was only a guru.
சொல்லிதான் கொடுத்தாங்க. ஓகே. அவங்க நாட்டியம் ஆடின ஒரு வீடியோ எங்கேயுமே கிடையாது. இது எடுக்கும் போது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க இப்ப இறந்துட்டாங்க இல்லையா, பட் இப்போ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெஸ்ட் போட்டோகிராஃபும் நம்மளோட ஷூட்ல எடுத்ததுதான். இன்னைக்கும் எல்லா இடத்துலயும் அவங்களோட போட்டோ அப்படின்னா அந்த அருமையான அந்த நகை, அவங்க ஆபரண அலங்காரங்களோட இருக்கிற அந்த போட்டோ தான். என்ன முன்னணி நட்சத்திரங்களுக்கு பின்னணியில இருந்து சொல்லி கொடுத்த ஒரு பர்சன் இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து பிரபலமா நிறைய சமூக வலைத்தளங்கள்லயும் இருக்காங்க, பப்ளிக் அப்பியரன்ஸஸுமே கொடுக்கறாங்க. ஆனா இவங்களை வந்து பார்த்தவங்களே வந்து அவங்க கூட அவங்க கிட்ட நாட்டியம் கத்துக்கிட்டவங்களா மட்டும்தான் இருக்க முடியும். சோ ஆக்சுவலி அவங்க நிறைய படங்களுக்கு வழுவூராரோட சேர்ந்து அவங்க டான்ஸ் அசிஸ்டன்டா ஒர்க் பண்ணிருக்காங்க. லைக் மன்மதலிலேயே வென்றார் உண்டோலாம் அவர் தான் பண்ணாரு. சரசமா தான் அசிஸ்டன்ட். ஆனா இந்த ஷூட் செட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் பாத்துட்டு இருந்தாங்க. வந்து உட்காந்துட்டு ஸ்வர்ணா என்னமா பண்ணணும் அப்படின்னு அவங்க என்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்குறாங்க. ஏன்னா நான் தான் டைரக்டரா. ஓகே. சோ பட் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஜெனராசிட்டி அதெல்லாம் வந்து ஐ செரிஷ் இட் சோ மச். சோ திஸ் டான்ஸ் டிராமால ஐ திங்க் சீஃப் ஒரு பார்ட்டிசிபென்ட்னா நான் அவங்கள தான் சொல்லுவேன். அண்ட் தென் இதோடைய அதர் ஸ்டார் காஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா the musicians. இது மியூசிக் டைரக்டர் வந்து திரு கே என் சசிகிரன் அவர்கள். அவர் வந்து என்னுடைய ரொம்ப ரொம்ப காலத்து சின்ன வயசுல இருந்து நண்பர். சோ நாங்க ரெண்டு பேரும் நிறைய பகிர்ந்துப்போம் இசை நாட்டியம் இது சம்பந்தமா. சோ நான் அவர் இதுக்கு நாட்டிய நாடகத்துக்கு இசை போடணும்னு அவர் ஃபர்ஸ்ட் சொன்னாரு, ஐயோ இதெல்லாம் எனக்கு வராது டான்ஸுக்குலாம். நான் சொன்னேன் நீங்க டான்ஸுக்கு மியூசிக் போட தேவையில்லை, நீங்க மியூசிக் போடுங்க அதுக்கு நாங்க ஆடுறோம் அப்படின்னு. உடனே அப்படியா அப்ப சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. டாக்டர் ஸ்வர்ணமாலியா கணேஷ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் சிறப்பான ஒரு சில்லாக்ஸ் நிகழ்ச்சியில. டாக்டர் ஸ்வர்ணமாலியா கணேஷ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். கோவலனை பத்தி நிறைய பேர் பேசுவாங்க, கண்ணகியை பத்தி நிறைய பேர் பேசுவாங்க. ஆனா மாதவியை பத்தி எத்தனை பேர் யோசிப்பாங்க? யோசிக்கும் போது அவங்களுடைய தாட் ப்ராசஸ் என்னவா இருக்கும்? சோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு வேற கண்ணோட்டத்துல கொண்டு வரதுக்கான முயற்சி தான் நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்குமா டாக்டர் ஸ்வர்ணமாலியா? கண்டிப்பா. சோ இதுல வந்து பணியாற்றிய சில பிரபலங்களை பத்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க ஸ்வர்ணமாலியா. சோ நிறைய பாடகர்கள் பாடகிகள் இருக்காங்க இதுல. டாக்டர் சௌமியா பாடியிருக்காங்க, பாலக்காடு ஸ்ரீராம் பாடியிருக்காரு. எப்படி இவங்களெல்லாம் கொண்டு வந்தீங்க உங்களோட இந்த தயாரிப்புல? இது முழுக்க முழுக்க சசிகிரன் அவர்களுக்கு தான் இதோடைய பெருமை சேரும். ஏன்னா எந்த பாடலுக்கு யாருடைய வாய்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுல வந்து அவர் ரொம்ப தெளிவா இருந்தாரு. இட் வாஸ் ஆல் ஹிஸ் ஐடியா ஐ ஷுட் சே. சோ சௌமியா அவர்கள் வந்து ஒரு 2 பாடல் பாடியிருக்காங்க, பியூட்டிஃபுல்லான சாங்ஸ். நடந்தாய் வாழி காவேரின்னு சிலப்பதிகாரம் படிச்சவங்க எல்லாருக்குமே வந்து அந்த காவேரி பாடல் வந்து ரொம்ப பிடிக்கும். சோ அந்த ஃபேமஸ் லைன்ஸ் வந்து நடந்தாய் வாழி காவேரி அப்படிங்கிறது தான். சோ அந்த காவேரியை பார்த்து மாதவி வந்து பாடக்கூடிய பாடல். இத வந்து சௌமியா அவர்கள் பாடியிருக்காங்க. இதை தவிர்த்து இன்னும் 2 பாடல்கள் பாடியிருக்காங்க. அதே மாதிரி தான் சைந்தவி, டைட்டில் சாங் ஆஃப் நம்மை மறந்தாரை சசிகிரனும் சைந்தவியும் சேர்ந்துதான் பாடியிருக்காங்க. ஐ ஷுட் சே டு மீ அந்த ஒரு பாட்டு வந்து எப்ப கேட்டாலும் எனக்கு கண்ணுல தண்ணி வரும் இப்பவும். சோ அப்படி ஒரு ஊன இருக்கக்கூடிய ஒரு பாடல். அந்த மாதிரி நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க சைந்தவி. தென் பிரதீப் குமார் இஸ் ஆல்சோ வெரி ஃபேமஸ் மியூசிக் டைரக்டர் அண்ட் மியூசிஷியன். இவங்க எல்லாருமே எங்களோட ஒர்க் பண்ணும்போது யங்ஸ்டர்ஸ், ஜஸ்ட் காலேஜ் ஸ்கூல். பட் இப்ப வந்து ஒவ்வொருத்தரும் இவ்வளவு பிரம்மாண்டமாக வளர்ந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. அண்ட் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க. நியூஸ் ஆங்கர் வெரி பாப்புலர் பர்சன் சோபனா ரவி, அதுக்கப்புறம் காளிதாஸ், இவங்க எல்லாம் வந்து வாய்ஸ் ஓவர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே இருக்கு. ஹவ் இஸ் தட்? ஆக்சுவலி ஒரிஜினலி 2005ல பண்ணாச்சு, வெறும் தமிழ்ல தான் பண்ணோம். சரி. அந்த மதுரை மனம் மாறாத ஒரு அருமையான தமிழ்ல இத ஸ்கிரிப்ட் எழுதி டாக்டர் எஸ் ரகுராமன் தான் எனக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ஃபுல்லா அவர் தான் ஹெல்ப் பண்ணாரு. அப்புறம் அந்த டான்ஸ் நம்ம பார்த்துட்டு வெளியில வந்தவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க, கொஞ்சம் எனக்கு வந்து சில இடங்கள்லாம் புரியல, எனக்கு ஆங்கிலத்திலயும் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அப்படின்னாங்க. சோ அப்புறம் நாங்க வந்து அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள் பண்ணும்போது ஆங்கிலம் சேர்த்தோம். சரி. இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். போத் சோபனா ரவி அவர்களும் திரு வி காளிதாஸ் அவர்களும் 2 பேரும் ஃபேமஸ் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட். 2 பேருமே என்னுடைய ரொம்ப நெருங்கிய ரிலேட்டிவ்ஸ். ஓஹோ. சோ சோபனா ரவி வந்து என்னுடைய அம்மாவுடைய முதல் மாமாவுடைய மனைவி. சரி. என்னுடைய மாமி. திரு வி காளிதாஸ் வந்து என்னுடைய அம்மாவுடைய 2வது பிரதர். ஓகே. சோ இன்னொரு மாமா. சோ அதனால இவங்க 2 பேரும் ரொம்ப உரிமையா மாமா மாமி ஆமா வந்து எல்லாரும் கொஞ்சம் ஒழுங்கா பேசி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். பட் they were absolutely sweet. ரொம்ப பவர்ஃபுல்லான வாய்ஸ் ரெண்டு ஆர்டிஸ்டுக்குமே. தமிழ் பற்று அப்படிங்கறது நிறைய பேரு கிட்ட இருக்கு. சில பேர்கிட்ட வந்து இருக்கு, ஆனா அத ஜஸ்ட் அப்படியே பாஸ் ஆன் பண்ணிருப்பாங்க. பட் அது எல்லாத்தையுமே திருப்பி கொண்டு வர மாதிரியான நாஸ்டாலஜிக்காவும் சிலப்பதிகாரம் மேல நீங்க சொல்ற மாதிரி அதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு விஷுவல் ட்ரீட்டா கண்டிப்பா இருக்கும். நாட் ஓன்லி விஷுவல், ஐ திங்க் டு ஆல் த சென்சஸ். தொடர்ந்து பேசலாம். சில்லாக்ஸுடன் இணைஞ்சிருங்க. இது ஹலோ FM 106.4.
சில்லாக்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம சில்லாக்ஸ் நிகழ்ச்சியில டாக்டர் ஸ்வர்ணமாலியா கணேஷ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய டான்ஸ் தியேட்டர் பத்தி. நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டோம் அப்படிங்கிற நாட்டிய நாடகத்துல ஸ்வர்ணமாலியா இதுல வசனங்கள் இருக்க போகுது, பாடல்கள் இருக்க போகுது, நடனம் இருக்க போகுது. சோ இதுல நடன கலைஞர்கள் யார் யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? இவங்க எல்லாம் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தானா? எஸ், அதாவது பல இடங்கள்ல மத்த இடங்கள்ல என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், சில சமயம் வெளியில இருந்து ஆர்டிஸ்டும் நாங்க இன்வைட் பண்ணிருக்கோம். இதுலயும் 2 ஆர்டிஸ்ட் வெளியில இருந்து வராங்க. பட் மத்தபடி 99% என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான். சோ எப்படி இசை சங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும், அப்ப அதுக்கு நாட்டியம் மட்டும் எப்படி சமகால நாட்டியமா இருக்க முடியும்? அந்த சிலப்பதிகாரத்துல சொல்லக்கூடிய நாட்டிய வகைகள் இதை பேஸ் பண்ணி தான் நாட்டியமும் அமைச்சிருக்கேன். இவ்வளவு விஷயங்களை கவர் பண்ணிருக்காரு. இல்ல, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இட் இஸ், யூ நோ, ஐ மீன் இந்த சென்ஸ் இப்ப நினைச்சு பாக்குறேன், ஐயோ நம்ம இதெல்லாம் எப்படி பண்ணோம் அப்படின்னு எனக்கே மலப்பா இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 11 வகையான ஆடல்கள் மாதவி ஆடி இருப்பாங்க, இந்திர விழால ஆடி இருப்பாங்க. சோ இந்த இந்திர விழாங்கிறது எப்படின்னா, இப்ப இன்னைக்கு மதுரையில் நடக்கிறது இல்ல அன்பார்ச்சுனேட்லி, பட் இட்ஸ் அ கார்னிவல். அவ்வளோ ஜாலியா எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பூக்கள் தூவிக்கிட்டு, அதுக்கப்புறம் அதோடைய டிஸ்கிரிப்ஷன் சிலப்பதிகாரத்துல படிச்சோம்னா, ஆஹா இந்த இடத்துல நம்ம இருக்க மாட்டோமான்னு இருக்கும். அப்படியே சென்ட் அண்ட் சோ மச் ஆஃப் பியூட்டிஃபுல் ஏர் அண்ட் கிரீப்பர்ஸ், அது இது இன்னும் அருமையான ஒரு வாட்டர், அந்த எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அந்த மஞ்சள் தண்ணி ஊத்துறது, அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சோ அதை கிரியேட் பண்ணிருக்கோம் ஸ்டேஜ்ல. சரி. சோ கிட்டத்தட்ட ஒரு 45 ஆர்டிஸ்ட் ஆன் ஸ்டேஜ், எவ்ரிபடி ரன்னிங் அரவுண்ட் அண்ட் பிளேயிங். எங்க யாரை பாக்குறதுன்னு தெரியாதா? எக்ஸாக்ட்லி. சோ அவ்வளவு ரொமான்டிக்கான ஒரு செட்டிங். சோ அதை தொடர்ந்து இந்திர விழால மாதவியோட நடனம், அந்த இடத்துல தான் கோவலனுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வருது, அவங்க பிரிஞ்சு போறாங்க. சோ அந்த நடனத்துல ஒரு வகையான நடனம் பேடி ஆடல்னு பேரு. சோ இந்த பேடி ஆடல்ங்கிறது 11 வகையில ஒன்று. காமன் சயந்தனை, காமன்னா மன்மதன், மன்மதன் சயந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜெயந்தன், அவனை காப்பாத்துறதுக்காக சோ நகர்ல ஆடின ஒரு நாட்டியம். சரி. அவர் காமன் பெண் வேடம் தரிக்கிறார். சோ ஒரு ஆண் பெண் வேடம் தரிக்கிற ஒரு நாட்டியம். சோ இதுக்கு 2 ராகங்கள், 2 தாளங்கள். சோ இப்படி ஆண் பெண்ணா இருக்கிறச்சே நம்மளுக்கு அந்த ஒரு டைகாட்டமி வரும் தெரியுமா? சோ அது ரிஃப்ளெக்ட் பண்ணறதுக்காக கிரியேட் பண்ணோம். சோ நேச்சுரலி என்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஆண் ஆடுவாரு மேடையில. இப்ப நானும் அவரு மாத்தி ஆடுவோம், ஆனா பெண்ணா. அப்ப அவரே பெண் மாதிரி ஆடுவாரு. சோ இப்ப இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான டான்ஸ், அதோட மியூசிக்கும் அமேசிங்கா அமைஞ்சது. எக்ஸலென்ட். தேங்க்யூ சோ மச் ஸ்வர்ணமாலியா, இன்னைக்கு இங்க வந்ததுக்கு இவ்வளவு விஷயங்கள் அழகா சொல்லிருக்கீங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த நிகழ்ச்சிக்கு பாசஸ் தான், டிக்கெட்ஸ் கிடையாது. அண்ட் இது அனோக்கி, ஸ்டார் மார்க் அண்ட் ஒடிசி இந்த இடங்கள்ல இந்த பாசஸ் அவைலபிளா இருக்கும். தவிர ஈவன் ஜீனி அண்ட் லிஸ்ட் நவ் ஆன்லைன்ல நீங்க இந்த பாசஸ் வாங்கிக்கலாம். April 17th நாரதகான சபால ஈவினிங் 6:30க்கு நீங்க பார்க்கலாம். ரங்கமந்திரா ப்ரொடக்ஷன்ஸ்ல டாக்டர் ஸ்வர்ணமாலியா கணேஷோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அவங்களோட டைரக்ஷன்ல நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டோம் இந்த நாட்டிய நாடகத்தை. தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகைன் ஸ்வர்ணமாலியா, அண்ட் ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. தேங்க்யூ வெரி மச் தீபா, உங்களோட பேசினதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யூ ஆல்வேஸ் been one of my favorite persons from the industry and very talented. நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டோம், நாங்க யாரையுமே மறக்கல என்னைக்குமே. இந்த நாட்டிய நாடகம் மூலமா எல்லாருக்கும் ஒரு விஷுவல், oral, literary ட்ரீட் காத்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். சோ April 17th உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். தேங்க்யூ. நம்மை மறந்தாரே நாம் மறக்க மாட்டேமா.